So good evening student. நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதேதான் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல சால்வ் பை கிராமர்ஸ் ரூல்ல நம்ம இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லா எக்ஸாம்லையும் நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் அடிக்கடிக்க நம்ம 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இது 3 மார்க் 2 வேரியபிள் பார்த்தோம். இப்போ இது 3 வேரியபிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன நம்ம கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஸ்டின் நம்பர் 1ல் 4 சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் கொடுத்துட்டு 3/x minus 4/y minus 2/z minus 1 equal 0. இது 1/x plus 2/y plus 1/z minus 2 equal to 0. இது 2/x minus 5/y minus 4/z plus 1 equal 0 கொடுத்துட்டாங்க. இது 3 வேரியபிள் இருக்கு. அதே மாதிரி 3xyz 3 வேரியபிள் இருக்கு. ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்கு. இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் செட்ல 1/x equal to capital X எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 1/y equal to capital Y. அதே மாதிரி 1/z equal to இது வந்து கேபிட்டல் Z எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்மால் Z இருக்கு, நம்ம கேபிட்டல் Z எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த 1/x எப்படி எழுதலாம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுற இடத்துல இப்போ இந்த 3 × 1/xன்னு எழுதலாம். அப்போ அந்த 1/x இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வந்து எக்ஸ் போடலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3xன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து என்ன ஆகுன்னா 3 கேபிட்டல் எக்ஸு, இது -4 கேபிட்டல் ஒய்ஏ, இது -2 கேபிட்டல் ஜட்டு. இந்த ஒன்று இந்த பக்கத்தில் வந்துடலாமா? நம்ம XY ஜெட்ல ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு பக்கம் இருக்கணும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 1 இந்த -1 ரைட் சைடு வந்தால் +1 ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸு ப்ளஸ்ஸு இது 2 கேபிட்டல் ஒய் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா வெறும் கேபிட்டல் ஜெட் ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்தால் 2 ஆகிடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2 கேபிட்டல் எக்ஸு -5 கேபிட்டல் ஒய்ஏ, இது -4 ஜட்டு ஈக்குவல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா -1 வந்துடும். இந்த +1 ரைட் சைடில் வந்துடும். இப்போ நம்ம என்ன இது 3 வேரியபிள் இருக்குது இல்லைங்களா? இதில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து வேரியபிள் நம்ம இருக்குது, நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துக்கலாங்களா? பை கிராம்ஸ் ரூல் ஃபார்முலா x equal to டெல்டா இல்லையா கேபிட்டல் X divided by டெல்டா கமா y equal to டெல்டா கேபிட்டல் Y by டெல்டா. அதே மாதிரி z equal to கேபிட்டல் டெல்டா Z by டெல்டா. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார், அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எடுத்துக்கலாமா? இப்போ டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த XYZ வேல்யூ தான் டெல்டா. டெல்டா பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த XY வேல்யூ. இங்கே என்ன இது 3 -4 -2 3a -4 -2 இது இப்போ 1 2 1 1 2 1 இது 2 -5 -4 2 -5 -4. ஸோ எடுத்துக்கலாமா? இப்போ அதை நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதை எப்படி எடுத்து பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? இந்த 3 எடுத்துட்டா ஸோ இந்த ரோ இந்த காலம் போயிடும். 4 2s இது 2 மல்டி பண்ணி, அதாவது இந்த எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த 3 செலக்ட் பண்ணிட்டா இந்த ரோவும் இதை மறைச்சிடணும். இந்த ரோ இந்த காலம் போயிடும். அப்போ இந்த கிராஸ் 4 2s -8 எப்பவுமே ஃபார்முலா படி -1 × -5 அப்போ -−, வந்து +5. இது எப்பயுமே இந்த நடுநம்பர் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா சைனை மாற்றி எடுக்கணும். அப்போ வந்து +4. ஸோ +4 எடுத்துட்டா இது அதே மாதிரி இந்த ரோவும் இது காம்பினேஷன் இந்த இதுவும் போயிடும். அப்போ 1 × -4 ஃபார்முலா -1 2s வந்து 2. லாஸ்ட் பார்ட்டு இந்த -2 எடுத்துட்டா அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் போயிடும். 1 × -5
மைனஸ் பை ஃபார்முலா மைனஸ் சரியா 1 இன்ட்டு மைனஸ் பை அதே மாதிரி 2 2 0 வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா அதை? அப்போ 3 இன்ட்டு இதை பண்ணால் மைனஸ் 8ல் எடுத்து பை போனால் மைனஸ் 3a அதே மாதிரி ப்ளஸ்ஸு இது 4ல் மைனஸ் 4 மைனஸ் 2னா மைனஸ் 6 மைனஸ் 2 இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 9 சரிங்களா. அப்போ இது என்ன பண்ணலாம் மைனஸ் 9 இது 6 4 சார் மைனஸ் 24 இது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 18. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்க இதில் வந்து 18 இதில் வந்து மைனஸ் 24ல் 18 போனால் மைனஸ் 6 இல்லையா. இது என்ன ஆகும் தஸ் ஈக்குவல்ட்டு இது நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இது வந்து 18ல் மைனஸ் 24 போனால் இல்லை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாமா. இது 24 இதை நட்டு போனால் மைனஸ் 33 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 15 இல்லையா. ஸோ இதுதான் டெல்டா வேல்யூ. டெல்டா ஈக்குவல் டு வந்து மைனஸ் 15 அப்படின்னு நமக்கு இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவுடைய வேல்யூ. இது வந்து பார்த்து கண்டிப்பாக இது 3 மார்க்கில் ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் 15. இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் டெல்டா எக்ஸ் போட போகிறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும் டெல்டா எக்ஸ் எப்படி சார் போகிறது அப்படின்னா டெல்டா எக்ஸ் அப்படின்னா இந்த டெல்டாவில் இந்த எக்ஸ் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை எடுக்க போகிறோம் சரிங்களா. அதான் எக்ஸ் டெல்டா எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் எக்ஸ் டெல்டாவுடைய நான் ஸ்மால் எக்ஸ் போட்டேன். டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான். ஸோ எடுத்துக்கலாமா இந்த 3 1 2க்கு பதிலாக 1 2 மைனஸ் 1 கொடுக்கலாமா. அதான் இந்த மட்டும் நான் டிஃப்ரெண்டாக போடுறேன். 1 இது 2 மைனஸ் 1 இதுதான் இதனுடைய வேல்யூ. மீதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஒய் செட்லாம் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ எழுதிக்கலாமா. ஸோ ஒய் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 2 மைனஸ் 5 மைனஸ் 4 2 மைனஸ் 5 அதே மாதிரி இது மைனஸ் 2 1 மைனஸ் 4 மைனஸ் 2 1 மைனஸ் 4 சரிங்களா. இப்போ எட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா. அதே தான். ஸோ 1 எடுத்துட்டா இது போயிடும் 4 2 சார் மைனஸ் 8 ஃபார்முலா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 5 அதே மாதிரி இந்த சைனை மாற்றிக்கலாமா. இந்த 4 எடுத்துட்டா இந்த ரோ இந்த காலம் போயிடும். இது 4 2 சார் மைனஸ் 8 ஃபார்முலா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 லாஸ்ட்டாக மைனஸ் 2 எடுத்துட்டா ஸோ இந்த ரோ இந்த காலம் போயிடும் மைனஸ் 10 அதே மாதிரி 1 இன்ட்டு மைனஸ் 2 அப்போ வந்து ப்ளஸ் 2 ஆகிடும். நமக்கு இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துன்னு வந்தோம். ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா. 4 1 இதை பண்ணால் மைனஸ் 3 இல்லையா ப்ளஸ் 4 அப்படியே இருக்குது. இதை ரெண்டு சிம்பிளி பண்ணால் மைனஸ் 9 இல்லையா மைனஸ் 7 8ல் ஒன்று போனால் 7 அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 10ல் 2 போனால் 8 அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 4 2 சார் அதில் 4 7 சார் மைனஸ் 28 இது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 16 இல்லையா. இதை ஆட் பண்ணால் ஈக்குவல் டு மைனஸ் 31 ப்ளஸ் 16 அப்போ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 15. அப்போ நமக்கு என்ன வருது 4 டெல்டா எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல்டா கேபிட்டல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 15 சரியா. ஸோ இதுதான் இது வந்து அதே மாதிரி நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும் டெல்டா செட் கண்டுபிடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூவே. அது என்ன பண்ணலாம். ஸோ டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாமா. ஸோ டெல்டா ஒய் அப்படின்னா இந்த எக்ஸை வச்சுட்டு நம்ம ஒய்யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கும். இதுக்கு பதிலாக இதை மாற்ற போகிறோம். டெல்டா ஒய்னா இந்த ஒய் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்கும் இது வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது 3 1 2 3 1 2ன்னு இருக்குது. அதே மாதிரி டெல்டா ஒய்க்கு பதிலாக 1 2 மைனஸ் 1 1 2 மைனஸ் 1 இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 1 மைனஸ் 2 1 மைனஸ் 4
ஸோ அந்த டேர்ம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? இதை எடுத்துட்டா 3 எடுத்துட்டா 4 2s are -8 ஃபார்முலா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 அடுத்து இந்த மைனஸ் எடுத்துட்டா இந்த ரோ இந்த காலம் போடும் 1 × -4 ஃபார்முலா மைனஸ் இல்லையா 1 2s are வந்து 2 அதே மாதிரி -2 வெளியே எடுத்துட்டா இந்த ரோ இந்த காலம் போயிடும் -1 -2 2s are 4 இப்போ சிம்பிளி பண்ணிடலாமா? இப்போ 3 இன்ட்டு இதை பண்ணால் -7 -1 இன்ட்டு -6 அதே மாதிரி -2 இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா 5 இதை பார்த்தீங்கன்னா 7 3s are -21 இது வந்து பார்த்தீங்கன்னா +6 இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து 10 அது என்னாகும் -21 +16 அப்படின்னா ஈக்குவல் டு வந்து -5 இதான் பார்த்தீங்கன்னா இந்த 4 டெல்டா ஒய் ஈக்குவல் நமக்கு என்ன வருதுன்னா -5 அப்படின்னு வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? டெல்டா Z வேணும் இல்லையா? ஸோ டெல்டா Z அப்போ டெல்டா Z என்ன பண்ணுறோம்னா இந்த லாஸ்ட் ஒரு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே வச்சுட்டு இந்த Z அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது கூட இந்த வேல்யூ போட போகிறோம். போடலாமா? இது 3 1 2 இருக்கு 3 1 2 அதே மாதிரி -4 2 -5 -4 2 -5 இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக இது 5 இதுக்கு பதிலாக இது 1 2 -1 1 2 -1 சொல்லுங்களாமா? இது வந்து 3 எடுத்துட்டா இதுவும் போயிடும் 1 2s are -2 5 2s are +10 இல்லையா? ஃபார்முலா படி ப்ளஸ் இது எடுத்துட்டா இந்த ரோ இந்த காலம் போயிடும் -1 -4 ஸோ that's equal to -1 -4 லாஸ்ட்டாக +1 எடுத்துட்டா -5 -4 சரிங்களா? இப்போ ஃபைனலாக இது 3 × 8 ப்ளஸ் 4 × -5 ப்ளஸ் 1 × -9 அப்படின்னு இருக்கு சரியா? அப்போ 8 3s are 24 -4 5s are 20 -9 அப்போ 24 -29 அப்படின்னா ஈக்குவல் டு -5 ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெல்டா Z உடைய வேல்யூ -5 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபார்மேட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எந்த ஃபார்ம் நமக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஃபார்ம் என்ன இருக்குன்னா இங்கே இருக்கு இல்லையா? இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம்? டெல்டாவுடைய கேபிட்டல் X அப்படின்னா டெல்டா கேபிட்டல் X பை டெல்டா. அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு -15 / -15 இல்லையா? அதானே? அப்போ -15 / -15 டிவைட் பண்ணால் 1. அதே மாதிரி கேபிட்டல் Y ஈக்குவல் டு டெல்டா கேபிட்டல் Y பை டெல்டா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன இது டெல்டா ஒய் வேல்யூ -5 டிவைட் பை -15. அப்போ -5 கேன்சல் ஆகிடும். இது 1 டைமு இது 1 டிவைட் பை 3. அதே மாதிரி கேபிட்டல் Z அப்படின்னா ஸோ நம்ம என்ன வரும் டெல்டா Z டிவைட் பை டெல்டா. அது அதே மாதிரி தான் இல்லையா? -5 டிவைட் பை -15 அது டிவைட் பண்ணால் இதுவும் வந்து 1/3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே எக்ஸ் ஒய் கேபிட்டல் X. அவன் கேட்கறது எல்லாமே ஸ்மால் x y. இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம் இதில். ஸோ இதெல்லாம் பண்ணோம். இப்போ 1/x ஈக்குவல் டு இது வந்து கேபிட்டல் X. அப்போ என்ன பண்ணோம் 1/x வேல்யூ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் X வேல்யூ 1. ஸோ இங்கே வந்தால் 1/1 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.
ஸோ இதை நம்ம இப்படி மாற்றணும் அவசியம் இல்லை, நம்ம வந்த வழியை ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கலாம். இது இப்படி மாற்றி காட்டணும் அவசியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா therefore ஸ்மால் எக்ஸு பார்த்தீங்கன்னா 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான். ஸோ ஒய் வேல்யூ 3a, அதே மாதிரி z வேல்யூ வந்து 3a, ஸ்மால் z வேல்யூ வந்து 3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ x ஈக்குவல் டு 1 அண்டு ஒய் ஈக்குவல் டு 3a அண்டு z ஈக்குவல் டு வந்து 3a. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர்ஸுடைய முக்கியமான சம். வெரி 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 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடியாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அண்டர்ஸ்டுட் பண்ணி போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதாவது லெசன் நம்பர் 1லேயே இருக்கிற ஒரு ஈஸியான சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் தான். சரிங்களா? ஸோ நம்ம இதிலே அடுத்த ஒரு முக்கியமான சம் எக்ஸாம்பிள் இருக்குது. இது அடிக்கடியாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது மேக்ஸிமம் இது இந்த லெசன்ஸ்லேருந்து இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.